ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் சிம்மராசி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். உங்க ராசிநாதனான சூரியன் உங்களுக்கு 12ஆம் இடமான கடகராசியிலே அமர்வது, உங்க ராசிக்குள்ள செவ்வாயும் கேதுவும் அமைவது ரொம்ப ஃபெஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, மனசுக்குள்ள ஒரு புழுக்கம் இப்படிலாம் கொடுத்து நம்ம எப்படி இன்னைக்கு இந்த வார ராசியான நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வந்து இந்த காணொலியை பார்க்க வைக்கிறது. இப்போ சுக்கிரன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடியவர். அவர் நல்ல தொழிலிலிருந்து லாபத்துக்கு வருகிறார். குருவுடன் சேர்ந்து அமரப்போகிறார். அதனாலே ஒரு நல்ல சூழ்நிலையை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறீர்கள். அது உங்களுக்கு லாபமாக அமையப்போகிறது. வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கானவும் அதற்கு ரிலேட்டடாக செலவுகளும் வரும். சுப செலவுகள்னு சொல்லுவோம் இல்லையா, கல்யாண செலவுகள் உண்டு. அதுபோல புதிய வரவுகள், குழந்தை பேரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கிறார். நல்ல ஒரு செய்தியை கேட்டால் சந்தோஷம், நல்லா இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், வி செலிப்ரேட் டு திங்ஸ். அப்போது சுக பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பார்ட்டிகள்லாம், என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ரிலேட்டடெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைபு கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய வாரமாக அமைய போகிறது. நல்ல தொடர்புகள், நல்ல ஒரு செய்கைகள் எப்பயுமே வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால வாழ்க்கையின் வெற்றி பாதைக்கு நிறைய வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கிறதுனால சுப செலவுகள் எல்லாம் செய்யும் போது ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் உள்ள வந்துடும். அதில் கொஞ்சம் கைமாத்து அப்படிங்கிற பணத்தை கொடுத்து வாங்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வரும். இந்த வாரத்திலே நிறைய என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்கிறதுனால சாப்பாடெல்லாம் திருப்திகரமாக அமையக்கூடிய வாரமாக அமைகிறது. நல்ல திருப்திகரமான ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் ஒரு அவுட்லெட் இருக்குது அப்படிங்கிறது இந்த வாரத்துடைய டோன். உங்கள் ராசியின் 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற ராகுவை குரு பார்த்து கொண்டிருப்பதனாலே எதையும் பெருசாக திங்க் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து விட்டீங்கன்னா போதும். கமிட் பண்ணும்போது பெருசாக யார்ட்டையும் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்லிடாதீங்க. அதை மட்டும் ஆலோசனை செய்து செய்யுங்கள் அப்படிங்கிறது. இதை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வாரத்தில் அவசியம் உங்கள் கடன்களை அடைப்பதற்கான ரிண விமோச்சன பிரதோஷத்தை பயன்படுத்தி கொண்டு நந்தியம்பெருமானுக்கும் சிவனுக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு நல்லெண்ணெயை வாங்கி அபிஷேகத்தை கொடுத்து அவரை பிரார்த்தனை செய்து வரும்போது கடன் குறையும். அதுக்கு கடன் குறையினா ஒரு பொங்கான நீங்கள் கடன் அடைங்க, டெஃபினட்டாக கடன் அடையும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிடுங்க. இந்த காணொலியிலே ஃபர்தர் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அவசியம் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு லக்னம் தெரிந்தால் லக்னம் தொடர்பான ராசியையும் இந்த சிம்ம ராசியும் ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான முழு பலன் தெரியும் அப்படிங்கிறது சூட்சமம். மற்றும் ஒரு காணொலியில் மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்.